வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும். இன்று உங்களுக்கு நான் புதியதொரு பழம் ஒன்றை காட்டப் போகிறேன். இதை பார்த்தோன்ற சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு கிடைப்பதற்கு அரிய பழம். ஆனால் இது சுவை. இதை சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம்னு சொல்லுவார்கள். இந்த பழத்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம்னு சொல்லுவார்கள். இதுதான் முரளி பழம். உங்களுக்கு சாப்பிட்டாக்களுக்கு அதனுடைய சுவை தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பாருங்கோ, முரளிப்பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இது இன்று ஒரு நண்பர் மூலம் எனக்கு கிடைத்தது. நாங்கள் இதற்கு முதலும் ஒரு 2-3 தடவைகள் சாப்பிட்டு இருக்கிறேன். நிறைய 10 வருஷத்துக்கு ஒரு கால் தான் காய்க்கும் அப்படி என்று சில பேர் சொல்லுவார்கள். அதில் உண்மை போய் எனக்கு தெரியல. இதுதான் முரளிப்பழம். வன்னியில் இருந்தவர்களுக்கு பெரும்பாலும் தெரிந்திருக்கும். அதிகமானவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. இது ஒரு எப்படி சொல்கிறது, கூழாம்பழம் மாதிரி அந்த ஷேப்பில் இருக்கும். சிறிய உருண்டையான பழம். சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம்னு சொல்லுவார்கள். இது இந்த சுவை சாப்பிட தெவிட்டாத சுவைன்னு சொல்லுவார்கள். சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம்னு சொல்லுவார்கள். இதை உடைச்சி காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன்னு பாருங்கோ. இதை நாங்கள் அப்படியே வாயால் கடித்து உடைச்சி சாப்பிடலாம். இது உடைச்சோன்னு எப்படி இருக்குமென்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கோ. இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய கொட்டை இருக்கும். அதை சுற்றி ஒரு வெள்ளை நிறத்தில் அதனுடைய அந்த சதைப்பகுதிகள் காணப்படும். நல்ல ஒரு வாசகம். இதனுடைய வாசகம் ஒரு நல்ல வாசம். சாப்பிட கொண்டே இருக்கலாம். நாங்கள் சாப்பிடுவோம் இன்றைக்கு. இனிமேல் இதில் எப்படி ஒரு கொட்டை ஒன்று இருக்கும். நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிச்சுன்னா, இந்த விதைகளை எடுத்து நட்டு பார்க்க போகிறேன். மரம் முளைக்குதா வளருதான்னு சொல்லி நட்டு பார்க்க போகிறேன். இந்த முழு விதையுமே எடுத்து இன்றைக்கு நட போகிறேன். நட்டால் அது மரமாக வளர்ந்தால் அதில் இருந்து பயன் கிடைத்தால் எங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அது அந்த பழம் கிடைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஆகவே இந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த விதைகளை நான் நட்டு பார்க்கலாம்னு இருக்கிறேன். ஓகே, இன்னொன்று சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு அதிக இனிப்பும் இருக்காது. ஒரு கணக்கான இனிப்பு இருக்கும். ஒரு நல்ல ஒரு வாசம் பெறும். சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். இந்த பாருங்க, மேலும் இதுதான் அந்த பழம். ஓகே, உங்களுக்கும் இந்த பழம் எங்கேயாவது கிடைச்சால் நீங்கள் அதை நீங்கள் சாப்பிடுங்க. வாங்கி ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க அதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையாக ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொல்லினால் ஒரு வருடமும் அல்லது எங்காவது இந்த பழம் கிடைத்து விடாதான்னு சொல்லி நீங்கள் தேடுதற்குரிய சந்தர்ப்பம் உண்டு. கட்டாயம் உங்களுக்கு அந்த உணர்வு ஒன்று வரும். எல்லாரும் சாப்பிடுங்க. கிடைக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிடுங்க. இதுதான் முரளிப்பழம். என்ன போல உங்களுக்கும் இதை சாப்பிட்றது கிடைத்தால் எனக்கும் சந்தோஷம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.